அண்ணே இந்த மைக்கு மாதிரி எதையும் கொஞ்சம் வால்யூம் ஏற்றுனேன். வால்யூம் ஏற்று பேச ஒரு மைக்கு கொடு. ஹலோ அந்த மைக்கு எடுத்து வச்சு விடுங்க அப்படியே. உங்களுக்கு மதுத்தரிச்சலா? ஆமா மதுத்தரிச்சலான்னு கேட்குறேன். ஹலோ இன்னும் கொஞ்சம் ஆமா இனி அதை கேட்கும் அடிக்கடி வேலா இணைந்து இணைந்து ஏகாந்த விடுது அதன் நிமிடம் ஆதிய தொழுதல் அதன் நிமிடம் அறிவிட சேர்தல் அதன் நிமிடம் அறிவுள்ளவரை கனவில நிலவிலும் காண்பதுதானே என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல உன்னை நான் காண்பதும் என்னையும் காண்பதும் எப்பொழுதும் இனிமையாக இருக்க வேண்டும். அது எப்படி என்று சொல்ல போவானா மத்தள மிளம் கொட்ட மங்கள இசைமுழங்க சங்கத்தமிழ் மலங்க சங்குதொனி முரசொலிக்க அந்த சங்கரன் உமாபாலன் சரவணன் அருள் சுருக்க வாழ்க 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 என்று மனசார நான் வாழ்த்த வேண்டும் என்றால் எப்படி வாழ்த்த வேண்டும்? நீ விளக்கி வச்ச மச்சான் தீர்மானம் கொடுக்கணும். நீ விளக்கி வச்ச பாத்திரம் மனத்தும் நெளிஞ்சு இது பாத்திரம் நெளிஞ்சு அங்கேயே நிக்கிற இந்த பக்கம் வரவே கூடாது. ஆமா அடுத்து இரண்டாவது வாழ்த்து நீ நீ ஆக்கி வச்ச சோறு அனைத்தும் சிதறி அப்படி சாபம் கொடுக்குறாரு சாமி. மூணாவது வாழ்த்து வாழ்த்துங்க சாபம் கிடையாதுங்க. நீ செதறி கிடந்த விளக்கமர அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சாமி நாரத மகேசன் நான் நினைச்சேன். எப்ப விஸ்வாமித்திரரா மாறினீங்க? உன்னை சந்திக்கணும்னா சும்மா விட முடியுமா? போன வருஷம் துவரங்குறிச்சியில போட்ட சண்டை. 7 உலகம் சுத்தக்கூடிய தாங்கள் நடந்தது நடக்க போவது அனைத்து உங்களுக்கு தெரியும். ஆமா இப்ப ஒரு நாரதர் வந்தாலும் வந்தவன ஒரு உங்களுக்கு வந்த வரவேற்பு கொடுத்த. சரி வரவேற்பு குறை உண்டா? இல்லையே குறை இருக்கு. எந்த குறைய சொல்றியா? குறைய பார்த்துட்டேனே நானும் மேடைக்கு மேடை உன்னை திருத்தலாம்னு பார்க்கறேன். நீ திருந்த மாட்டேங்க. நீங்க திருந்துங்க. அடுத்து நீங்க என்ன அடுத்தவங்கள நீங்க என்ன திருந்துங்க? சட்டம்லாம் நீங்க என்ன பேசக்கூடாது. நீங்க என்ன பேசக்கூடாது. இருங்க வரேன். உனக்கு புத்தி இருந்தா உனக்கு சூடு இருந்தா அவனுக்கு அறிவு இருந்தா சோத்தை தானே திங்கிற. நாகுடியில மும்பிட்டு சோத்தை 4 மீன் வாங்கி சாப்பிட்டு இங்க இருந்து பார்க்க பூரா எடுத்து சாப்பிடுங்க. அங்க இருந்து வரணும்னா எனக்கு 5500 ரூபாய் சம்பளம் வேணும். ஆட்டோவுக்கு 200 ரூபாய் வேணும்னு கேட்கல. சம்பளம் கேட்கல. நீ அப்படி ஒரு பெரிய வள்ளியா இருந்தா நாரதரை நிக்க வச்சுக்கல நீ கேள்வி கேட்டிருக்கணும். நான் வந்த பிறகுக்குள்ள நீ கேள்வி கேட்டிருக்கணும். வந்தவன நிக்க வச்சு விடுவோம். ஆரம்பத்துல நிக்க வச்சு கேள்வி என்ன அங்க உட்கார்றதுக்கு நீங்க கேள்வி கேட்டு வரக்கூடிய நாரதர் அப்படியே போய் சொல்லி எல்லாம் பயந்து நின்று வர நம்ம கிட்ட பேச மாட்டாரு. அப்படி என்னத்தோட நீ என்ன கேட்டிருக்கேன்? நீங்க நாரதரோட பேசினாலும் வள்ளியில வள்ளிங்கிறதோட வள்ளியோட பேசுறேன். இன்னைக்கு போய் விட மாட்டேன். நீங்க வெள்ளைய ஆரம்பிச்சு விட மாட்டேன். இருங்க வரேன். பேசி பாப்போமா? பேசி பாத்துருவோமா? நீங்க வந்து எனக்கு வந்து வாழ்த்து கொடுத்தீங்கல்ல. ஆமா. இப்ப தாயை எப்படி வணங்கணும், தந்தை எப்படி வணங்கணும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்கணும், ஒரு ஆசானை எப்படி வணங்கணும்? சரி தெய்வத்தை வந்து எப்படி வணங்குவான்? தெய்வத்தை தலைக்கு மேல வணங்குவான். ஒரு ஆசானை எப்படி வணங்குவான்? நெற்றிக்கு நேரா வணங்குவான். தாயை எப்படி வணங்குவான்? அடிவயிற்றுக்கு நேரா வணங்குவான். தந்தையை நெஞ்சுக்கு நேரா வணங்குவான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. இப்ப நீங்க வந்தவன எப்படி நீங்க வளர்த்து கொடுத்தீங்க? நீ எப்படி என்கிட்ட வணங்குன? நீ எப்படி என்கிட்ட வணக்கம் கொடுத்த? எனக்கு வரவேற்பு கொடுத்த. வரவேற்பு 64 கலைஞருக்கு நாரத மகர்ஷி வர வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அதை பத்தி நான் பாடல்ல நான் குறை சொல்லல. சரிங்க. நீ சுத்தி வந்ததுல குறை சொல்றேன். சுத்தி வந்ததுலையா? ஆமா நான் காட்டுவாசி. அப்படி பிள்ளைன்னு சொல்லி தப்பிக்க வாய்க்கு மட்டும் இவ்வளவு பேச்சு பேசுற யாரு? ஆமா பாட்டுக்கு நாரதனை ஏத்துக்கிறேன். அதை வேணா ஏத்துக்கிறேன். சரி நீங்க பேசக்கூடிய வார்த்தையை நீங்க பேச சரியா பேசணும். இல்லம்மா நாங்க உன்னுடைய குறையை நான் சொல்லிட்டேன்னா நீ வாழ்த்து கொடுத்தது குறை இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னாக்க அதை நீ எனக்கு மன்னிப்பு கேட்கறியான்ட்ட தெரியாம செஞ்சிட்டேன் சாமி அப்படின்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறியா? நீ மன்னிப்பு கேட்கிறியான்ட்டு மன்னிப்பு கேட்கறேன். என்ன சொல்றீங்க? கேட்கறியா? சரி அப்ப கோயிலுக்கு போனீங்கன்னா பாத யாத்திரை போனீங்கன்னா எப்படி போவேன்? பாத யாத்திரை போகும்போது நடந்துதான் போவோம். நடந்து போறது எல்லாருக்கும் தெரியும். காலில் என்ன அணியாம போவீங்க? பாதரட்சை என்று சொல்லி செருப்பு அணியாக போகணும். பாத யாத்திரை போகல செருப்பு இல்லாம போவீங்க. ஆமா. கோயிலுக்கு போகும்போது வெளியில கலட்டி போட்டு போறது என்ன? கோயிலுக்கு சாமி கொடுப்பது செருப்பு கழட்டிட்டு தான் போகணும். வெளியில கலட்டி போட்டு தான் போவீங்க. அப்ப 14 லோகத்தையும் சுத்தக்கூடிய இந்த நாரதமுனி மகாலட்சுமனுடைய அந்தப்புறத்துக்கு போய் வரக்கூடிய இந்த நாரதமுனி நானும் மகாலட்சுமனுடைய ஒரு அவதாரம் தானே, பெருமாளுடைய அவதாரம் தானே. அப்படி இருக்க என்னையே பார்த்து ஒரு பாதரட்சை செருப்பை போட்டுக்கிட்டு இந்த நாரதரை ஒரு மண்டக்கணமா நீ சுத்தி வந்திய, இது தவறா இல்ல உண்மையா? நீங்க சொல்லுங்க. தவறு தானே? மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. வள்ளி அப்பதான் கதை வணக்கம். கேளுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இப்ப அந்த மகாலட்சுமி அந்தபுரம் வரை நீங்க வந்து அனுமதியே இல்லாம போகக்கூடிய ஆளுதான். நீங்க தொடையில பிறந்தாளுக்கு இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா உனக்கு நீங்க எப்படி பிறந்தீங்க? நீ எங்க பிறந்த? நான் தொடையில பிறந்தேன். நான் தொடையில பிறந்தேன் இல்லன்னு சொல்லுங்க. யாரு தொடையில பிறந்தீங்க? நம்மளுடைய தந்தையாகப்பட்ட தொடையிலே நான் பிறந்தேன். அது எனக்கு நல்லா தெரியும். பிரம்மனோட
துடையில. வலது தொடையில இடது தொடையிலையா? அப்படி கேட்கணும். வலது தொடையில. இடது தொடையில நான் பிறந்திருந்தேன்னா அது அம்மாவா போயிடும். அதனால வலது தொடையில நான் பிறந்ததுனால, நான் அப்பனுக்கு பிறந்ததுனால. தொடையில பிறந்தாளுக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா நீங்க வந்தோடனே சொன்னீங்க. நீ எதுல பிறந்த? பாதரட்சை என்று சொல்லக்கூடிய அடியார்களை வணங்குவதற்கு முன்னாடி தெய்வத்தை வணங்க வர. என்னை கேட்டில எதுல பிறந்தீங்க? நீ எதுல பிறந்த? நான் கேட்டேன்னா நீங்க நிக்கவே முடியாதுங்க. நீங்க சொன்னீங்களே பாதரட்சியை போட்டு நீங்க வரக்கூடாது கேட்டீங்கல்ல, இருங்க நான் சொல்லுவேன். சட்டன் சவுடால பேசணும்னு வச்சுக்க. கேக்குற கேள்வி பரவாயில்லை. இப்ப நீங்க சொன்னீங்களே என்னையோட நீங்க சின்ன பிள்ளைதான், அந்த கதையை சொன்ன வச்சுக்கோங்களேன். என்னையோட நீங்க சின்ன பிள்ளைதான், நீங்க எனக்கு மருமைய வேணும், நான் உங்களுக்கு மாமியா வேணும். மாமியாருக்கு முதல் மரியாதை கொடுத்தாதான் உங்களுக்கு தங்கச்சி. உங்களோட நான் யாரு? உங்களோட நான் பெரிய ஆளு. வள்ளி பிறக்கும் போது 5 வருடம் வந்துச்சு. நீங்க பிறக்கும் போது யானை தலையை வலிச்சு நக்கிறதுனாலதான் ராதாகிருஷ்ண மந்திரத்தை உணர்ந்தீங்க. ஒரு விஷயம் இருங்க வர நான் பேர் இதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஒரு பாதரத்தை அடிச்சிட்டு ஒரு நாரதை வர வரலாமா அப்படின்னு கேட்டீங்களா? இந்த பாதரத்தை என்று சொல்லக்கூடிய சாதாரண விஷயம் கிடையாது, நல்ல விஷயம் தான். ஏன்னா கெட்டிக்காரம்ல நான் ஏத்துக்கிறேங்க. ஏன்னா யாரோ வள வர்றாங்க அப்படின்னு எல்லா நாரதங்களும் போயிருவாங்க. ஆனா இதுக்கு ஒரு காரணத்தோட தான், காரணம் இல்லாமல் தோரணங்கள் எதுவுமே கிடையாது. எங்க உன்னுடைய காரணம் உன்னுடைய காரணம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தா நான் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். உன்னுடைய காரணம் முடியாதா? எங்க பேசு. அடியார்களை வணங்குவதற்கு முன்னாடி தெய்வத்தை வணங்குவோமா, இல்ல தெய்வத்தை வணங்குவதற்கு முன்னாடி அடியார்கள் வணங்குவோமா? அடியார்கள் தான் முதல்ல வணங்குவோம். அப்ப அடியார்கள் என்பது யாரு? அந்த அடியார்கள் யார் உருவாக்கப்பட்டது? முன்னோர்களையும் சொல்லலாம். ஒன்றே ஒன்று கேட்கிற கேள்வி முன்னோர்களையும் சொல்லலாம். அடியார்களை யார் உண்டாக்கப்பட்டது? அப்ப தெய்வம் தான் உருவாக்கப்பட்டது. அப்ப தெய்வத்தை உருவாக்கப்பட்டது அடியார்கள். உருவாக்குனது யாரு? தெய்வத்தை உருவாக்குனது மனிதர்கள். அப்ப அடியார்களை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தெய்வத்தை வணங்குவோம். ஒரு விஷயம் கேளுமா, தெய்வத்தினுடைய உருவம் யாராவது பார்த்திருக்கீங்களா? நேரடியா கிடையாது. நானே நாரதர் உசுரோட பார்த்தது கிடையாது, இன்னைக்கு தான் பாக்குறேன். என்ன இருங்க, இந்த வண்டு வலிக்க நம்ம கதை பாட்டை பாடிட்டு விளையாட போக சொல்லிடுவான். போச்சு சொல்லிட்டு உன்னை இன்னைக்கு கிளவி ஆக்காம விட மாட்டேன். இளவினா தலைவி என்ற பொருள் பெற்று நான் இருக்கேன். இளவினா தலைவி என்ற ஒரு படத்தை நான் காவலை காத்து வந்திருக்கேன். அப்படி ஒரு விஷயம் இருக்கட்டும். இப்ப மனிதர்கள் வந்து தெய்வத்தை உருவாக்குனாங்கன்னு நீ சொல்ற. அந்த தெய்வங்கள் மனிதர்களை உருவாக்கி இப்படித்தான் தெய்வம் இருக்கும் அப்படின்னு ஒரு காட்சி கனவுலையை கொடுத்து, ஒரு மனிதனுக்கு கனவுலை கொடுத்து இதை இப்படி உருவாக்கு, என்னென்ன நிறங்களை உருவாக்கு, இத்தனை கைகள் வை, இத்தனை முகங்களை வை அப்படின்னு கனவுல தோன்றி தெய்வமாகப்பட்டது சொன்ன பிறகு, அந்த அறிவை தெய்வமாக கொடுத்த பிறகுதான் இப்படி ஒரு சிற்பியாகப்பட்டவன் உருவாக்கின்றான். அதனாலதான் மனிதன் உருவாக்கலாம் சொல்லக்கூடாது. தெய்வத்தை மனிதன் உருவாக்கினான். அந்த தெய்வத்துக்கு அப்படின்னு பங்கு வெள்ளி கற்கண்டு மொழி மாதிரி சோழநாடு சோறடித்து, பாண்டிய நாடு முத்துடித்து, சேர நாடு வேலமடித்து, இந்த நாடு ஆண்டோர்களும் சான்றோர்களும் உழைத்த பகுதி தொண்டை நாடு. சரி, அப்ப நான் வந்த வழியின்னு பாடினது பிறகு கதை பாட்டை பாடிட்டு தோட விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்காத. செருப்பு போட்டு நீ என்னை சுத்தினதுக்கு மன்னிப்பு கேளு, இல்லைன்னா விளக்கம் பேசு. பாதரட்சை என்று சொல்லக்கூடிய சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு வந்து பாதரட்சை என்று சொல்லக்கூடிய 14 ஆண்டு ஒரு நாட்டை ஆண்டது. என்ன உதறிட்டு எல்லாரும். அதே நேரத்துல இன்றைக்கு வந்து செருப்பை அணிஞ்சிட்டு ஒரு ஆலயத்துக்குள்ள போகக்கூடாது. அதே நேரத்துல ஒரு தெய்வத்தை வணங்கும் போது போகக்கூடாது. இப்ப வள்ளி பிறக்கும் போது 5 பொருள் பிறந்துச்சு. குண்டலம், தொடி, வரையல், கருமணி, கால் சிலம்பு. கருத்து பிறந்தான மண்டலம் உகர்கின்ற மாபெரும் பேரழகு. சாப்பிட்டோம்னு சொல்லு. நீங்க வச்ச சட்டம் கிடையாது, நான் வச்ச சட்டம் தான். நான் வச்சது சட்டம். அப்ப நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க, நான் உங்களை தேடி வர கிடையாது. தெரியுமா? நான் விளக்கத்தை சொல்ல பேசாம இருக்கணும். உங்க மட்டும் விடுதித்துல என்னடியா என்னடியா ஒழுங்கான பதில பேசுமா. நான் சொல்லுவேல. இன்றைக்கு வந்து ஒரு பெருமாள் ஆலயத்தில் எந்த நேரமும் நாராயண நாராயண உங்க பெருமாளுக்கு ஒப்பிட்டு தான் நான் உங்களை சொல்லியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து பாதரட்சை என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோயில இன்றைக்கு வந்து காணிக்கையார் செல்கிறாங்க. அது வந்து கரூர் பக்கத்துல தாந்தோன்றி என்ற மலையில இன்றைக்கு வந்து பெருமாள் கொடுக்குறாங்க. அப்ப செருப்புக்கு விளக்க இருக்குல்ல, காணிக்கை கொடுக்குறாங்க. உங்களுக்கு பெருமாளை ஒப்பிட்டு உங்களுக்கு வளம் வந்தேன்.
இல்லம்மா நீங்க தவறு நினைக்க கூடாது. என்ன நினைக்கிறேன்னா அவங்க நேர்த்தி கடன் முடிஞ்சிருச்சுன்னா காணிக்கையை கொடுக்குறாங்க பாதரட்சிய. ஆமா, நீ எந்த நேர்த்தி கடன் என்கிட்ட வச்சுக்கிட்ட? நேர்த்தி கடனோட தான் நான் வந்திருக்கேன். நேர்த்தி கடனா என்ன முருகப்பெருமானுக்காக. அவங்களுக்கு வந்து இப்ப நம்பி மன்னனுக்கு நங்கை உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளை இல்லாதனால முருகப்பெருமான் அவங்களால நான் கிடைச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஒரு விஷயம், அப்ப திணைய விதிச்சு காவலுக்கு நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. முதல்ல ஒரு கேள்வி எல்லாம் நிறைய வச்சு இருங்க பாரு, இப்ப நீங்க வந்திருக்கீங்களா? நாரண விளையாட்டாலும் நாரத விடுவான்னு கூற காரண கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பி சீரணி சோழ நாட்டில் திருவள்ளந்தூர் வாவோனே காரண கொட்டைய கம்பன் தமிழினால் கவி செய்தானே. அப்ப தமிழ்ல எழுதுனது யாருங்க? கம்பராகப்பட்டவர். கம்பர் எங்க அரங்கேற்றம் பண்ணாரு? அங்க ஸ்ரீரங்கம் கேள்விப்பட்டிருக்கியா? அங்கே அரங்கேற்றம் பண்ணாரா? திருப்பி நான் அடிப்பேன். ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணாரா? வேற எங்க பண்ணாரு? அங்க பார்க்க போனோம். இன்னொரு இடத்துல அரங்கேற்றம் பண்ணாரா? எங்க போனாரு? அங்க பண்ண முடிஞ்சா? அங்க அனுமதி கிடைக்கல. 3000 அந்தணர்கள் சேர்ந்தாதா ராமாயண காவியத்தை அரங்கேற்றம் பண்ணாங்க. அதே மாதிரி இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பிறகு என்ன நடந்துச்சு? ஒரு சிறுவனை பாம்பு கடிச்சு இறந்து கிடந்தா கம்பராகப்பட்டவர் ராமாயண காவியத்தை அரங்கேற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? யாருங்க நீங்க? மனுஷன் தானா? இங்க வந்து அரங்கேற்றம் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. ஒரு பையனாகப்பட்டவன் செத்து கிடக்குறேன். நீ செத்து கிடந்தத ஐயோ கதையில உங்களை பேச மாட்டேன். நீங்க எனக்கு மக மாதிரி. செத்து கிடந்த பிள்ளைய மட்டும், இறந்து கிடந்த பிள்ளைய மட்டும் உயிர் உண்டாக்கிருங்க. அப்புறம் பாப்போம் உங்களுடைய திறமை. 3 கவிபாடு ஒரு சிறுவனை உயிர் பிழைக்க செய்தார் கம்பராகப்பட்டவன். எங்க என்ன கவின்னு பாப்போம். என் 3 கவி சொல்லணுமா? ஏன் நான் கேட்ட கேள்விக்கு ஆரம்பத்துல பிள்ளை வச்சு அதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் சொல்லல. பேச விட நான் பேசுறேன். என்னென்ன கேள்வி கேட்டேன்? என்ன புலங்காத சீதனமா? இல்லங்க, இப்ப யாரு புலங்காம வச்சிருக்க சீதனமல? எல்லாம் புலங்க. நாரதமா பேசுங்க. சீதனங்களை பெண்களுக்கு கொடுக்கறாங்க சீதனம். சரி, எல்லா சீதனமும் பெண்கள் பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரே ஒரு சீதனம் மட்டும் பெண்கள் பயன்படுத்த மாட்டாங்க. ஓஹோ, சரி அப்ப சொல்லிட்டேன்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். நீங்க அத சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு வைத்தியம் பார்ப்பேன். நாங்க ரவிவர்மா. ரேணுகா தேவி சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. இந்த ரவிவர்மா ரேணுகா தேவி உருவானதால நீங்க புலகத்துல கருமாரியா உருமாரியா உருமாறி இருக்கா. நல்ல விஷயம். பெண்ணு நினைச்சாட்டா மோட்சம். பராசக்தி யாரு? பெண்ணுதா. இப்ப ரேணுகா தேவி நினைச்சாட்டா ரேணுகா தேவி உருவானதால நீங்க புலகத்துல கருமாரியா உருமாரியா உருமாறி இருக்கா. எப்படி மாரியம்மா உருவாயிருக்கு தெரியுமா? ரேணுகா தேவி ஜமதகிரி மனிதர் பார்த்தார். ஆஹா, நம்ம பொண்டாட்டி அப்படியே வெறுந்தரையிலே நடந்து போய்கிட்டு இருக்காளே. அடியே இங்க பாரு, நீ நல்லா பாரு. கதையில உங்களை நான் பேச மாட்டேன். நம்ம பொண்டாட்டி இப்படியே வெறுங்காலே நடந்துக்கிட்டு தெரிகிறாரு. அவன் பாலம் சுட்டாலும் சுடுமே பாவம். இவனுக்கு கால் சுட்டுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு அவர் நினைச்சு சூரிய பகவானிடத்துல அம்ப விட்டு கொடையும் செருப்பும் வாங்கி கொடுத்தார். இவ வாங்கி தானே கொடுத்த. இவ சும்மா இருக்கலாமா? கதையில உங்களை பேச மாட்டேன். அடுத்து உங்களுக்கு இருக்குது இல்லங்க, புதுக்கோட்டை சாட பேசுறீங்க. ஆனா பொம்பளை பிள்ளை சாட பேசுனா நீங்க தாங்க மாட்டீங்க. அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. நான் நிறைய குடுத்தன்னு வச்சுக்க நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்க எதை எல்லாத்தையும் வித்துட்டு வந்தாலும் தான் நல்லா தெரியும். அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. பேசுறதுக்கு பேச்சு திறமை இருந்தா எங்க போனாலும் பொழைச்சிக்கலாம். அப்ப அந்த அம்மா என்ன செஞ்சுன்னா, சரி கூட தண்ணி விட்டு வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பச்சை மண்ணுல கலையம் செஞ்சு அதுல இருந்து தண்ணி கொண்டு வந்து பூஜைக்கு கொண்டுகிட்டு வரணுமா. அப்ப கொண்டுகிட்டு வரையில தான் பாக்குறாரு. சரி பரவாயில்ல, அப்ப மண்ணை செஞ்சு கலையத்தை செஞ்சு தண்ணி எடுப்போம் அப்படின்னு எடுத்த உடனே தண்ணிக்குள்ள அழகான கந்தர்வன் மேல போறதை பார்த்துட்டான். ஆஹா, இவ்வளவு அழகா இருக்கானே அப்படி நினைச்சு. அழகா இருக்கான அவன் நினைக்க கிடையாது. அப்புறம் எப்படி? வேற ஆடவர்களை பார்த்தது கிடையாது. தன்னோட கணவன் பாதத்தை மட்டும் தவிர வேற யாரையும் பார்த்தது கிடையாது. அப்ப இப்படி ஒரு நினைச்சானா இல்லையா? இப்படி ஒரு ஆண்மகன் வந்து உலகத்துல இப்படி இருக்கிறான்னு கேட்ட ஆசைப்பட கிடையாது. நீங்க பேசுறதுல பேச்சா நான் கேக்குறேன். ஆசைப்பட்டான்னு சொன்னேன், நினைச்சானு சொன்னேன். ஒழுங்கா காதுக்கு அறிவுக்கு வேலை கொடுத்து கேட்க நான் என்ன பேசுறேன். இந்த பொம்பளை ஆசைப்பட்டானு கேக்குறியா? அப்படி மனசுக்குள்ள நினைச்ச உடனே அவ வீட்டு கலையம் கரைஞ்சிருச்சு. அவ வீட்டு கலையம் இல்ல, அவ செஞ்ச கலையம். ரேணுகா தேவி செஞ்ச கலையம். நீங்க எந்த ரேணுகாவை நான் சொல்லல. கதையில வர ஜமதக்கனி மணிவருடைய ரேணுகாதேவியோட கலையை கரைஞ்சு போச்சு. ரேணுகாதேவி பார்த்தா, ஆஹா நம்ம புருஷன் இன்னைக்கு உதைக்காம விட மாட்டான். கலையத்துல தண்ணி கொண்டு வர சொன்ன நம்ம தண்ணியும் கொண்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவ சொன்னாலும் அவருக்கு தெரிஞ்சது. அவருக்கு தெரியாம இருக்குமா? அப்படி நான் நினைச்சுக்கிட்டு இங்க எதுன்னு பதவச்சு போறேன். போன உடனே புருஷங்காரன் பார்த்துட்டேன். ஏண்டி உன்னை தண்ணி தானே கொண்டு வர சொன்ன. ஏண்டி நீ சொல்லவே கிடையாது. கோவமா படம் கணவன் எப்படி என்னோட பிள்ளைகளை கூப்பிட்டாரு. நீ மறைச்சு பேசக்கூட இரும. தண்ணி தானே கொண்டு வர சொன்ன. ஒழுங்கா நீ கொண்டு வருவியாடி? அங்க இருக்கு. அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறாங்க? அம்மா தெரியாம செஞ்சுட்டையா, இந்த மாதிரி கலையை கரைஞ்சிருச்சு, தண்ணி கொண்டு வர முடியல. பரவாயில்ல, மகனை கூப்பிட்டாரு, பரசுராமரை கூப்பிட்டாரு, தலையை வெட்டினாங்க. வெட்டினதுல இருந்தா மாரியம்மன் கதை உருவாச்சு. ஆனா இன்றைக்கும் பாருங்க, ஒரு விளக்கமறையும் ஒரு செருப்பையும் காணிக்கையா கொடுக்குறாங்க.
இந்த விளக்கமரம் எதுக்கு காணிக்கையா கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா பெண்களாகப்பட்டவர் கூந்தல் வளர வேண்டும் என்பதற்காக பரக்கலா கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தான் புது ஆவடையார் என்று சொல்லக்கூடிய கோயில்ல தான் விளக்கமர என்ன செய்யறாங்க காணிக்கையா கொடுக்குறாங்க. அது ஒரு விஷயம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா நல்ல முதல்ல செருப்புக்கு விளக்கம் கேட்டேன் இல்லைங்க. இருமா இப்ப என்ன பேசி முடிக்கல. அப்ப புலங்காத சீதனை எது அப்படின்னு பார்க்க போனோம்னா ஒரு பெண்ணாகப்பட்டவளை திருமணம் முடித்து போகும்பொழுது, சுருக்கமா பேசுறேன், ஒரு பெண்ணாகப்பட்டவளை திருமணம் முடிச்சு போகும்பொழுது அந்த தாய் தகப்பன் வீட்டில இருந்து யாருக்கும் தெரியாம ஒரு மஞ்சள் கலந்த ஒரு மண்ணில் இருந்து அந்த குடத்தடி மண் என்று சொல்வார்கள் அந்த ஈர மண்ணை முடிஞ்சு அப்படியே பூச்சி அறையில வச்சிருந்து முகூர்த்த நேரம் வரும்பொழுது நான் பெத்த மகளே இந்த வீட்டு பிறந்த வீட்டு ஞாபகமாக இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி மகளுக்கு கொடுத்து அனுப்புவாக. திருமணம் முடிக்க போகும் பொழுது அந்த பெண்ணு கொண்டுகிட்டு போய் கணவன் வீட்டில் கொண்டுகிட்டு போய் ரொம்ப நாளா யாருக்கும் தெரியாமே வச்சிருக்குமா. இதை அங்கே உள்ள பெரியவர்கள் பார்த்து இவ பெரியவளாகி பிள்ளைகளை பெற்று இறக்கும் தருவாயிலே உயிரை எழுத்துக்கிட்டு கிடக்க என்ன காரணம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பிறந்த வீட்டில் இருந்து புழங்காம வச்சிருக்காய ஒரு சீதனை, அந்த சீதனத்தை நீங்க கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த அம்மாவுடைய உசுறு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உசுறு போயிடும் சொன்ன உடனே அந்த மண்ணை எடுத்து கரைச்சி அதனுடைய தண்ணியை ஊத்தின பிறகுதான் அந்த பெண்ணுடைய உசுறு அப்படியே போகுமா. அதுக்கு தான் பிறந்தெடுத்த ஞாபகமாக அந்த பெண்ணை இழுத்துக்கிட்டே கிடக்குமா உசுறு. அதுக்கு தான் பிறந்தெடுத்து கோடி அப்படின்னு ஒன்று போடுவாங்க. என்ன காரணம்? என்ன சின்ன பிள்ளையில எப்படி பெற்றீங்களோ எனக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளையில இருந்து ஆடை ஆபரணங்கள்லாம் எனக்கு கொடுத்து என் நல்லா அணிவித்து என்னை சீரும் சிறப்புமாக என்னை வளர்த்தீர்களே. அப்ப வளர்த்த கடனுக்காக பிறந்த விட்டு கோடியாக ஒன்று நான் இறந்து விட்டால் போட வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு பிறந்தெடுத்து கோடி அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி புகுந்தெடுத்த கோடி. கணவன் மட்டும் என்னை பார்த்த உடம்பு, வேற யாரும் பார்க்காத உடம்பு இந்த உடம்பு. அப்ப அந்த காலத்தில் கர்ப்பிணி பெண்களாக இருந்திருக்காங்க. என்னை நிர்வாணமா பார்த்தது கணவன் மட்டுமே. ஆகினாலே நான் இறந்து விட்டால் கடைசி எனக்கு என்ன கோடி புகுந்தெடுத்த கோடின்னு ஒன்று போட்டு என்னுடைய உடம்பை மறைத்து தக்க மரியாதை கொடுத்து என்னை வளர்ந்து என்னை வந்து சீம கடன்களை ஈமன் கடன்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணாகப்பட்டவள் புகுந்தெடுத்த கோடி என்று பெண்ணாகப்பட்டவளுக்கு போடுவார்கள். அங்கே பிறந்த இடத்திலேயே அங்கே ஒரு மரியாதை காப்பாற்றப்படுகின்றது, புகுந்த இடத்துல இங்கேயும் ஒரு மரியாதை காப்பாற்றப்படுகின்றது. அதே மாதிரி ஊராள்கள் சேர்ந்து ஒரு கோடி போட்டு எங்க ஊர்ல இவ்வளவு பத்தினி பெண்ணா நல்ல பெண்ணா வாழ்ந்துட்டாய் அது சார்பாக உனக்கு ஒரு கோடி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கு 3 கோடிகள் போடப்படுவது. இதுதான் பிறந்தெடுத்து கோடியும் பிறந்தெடுத்து சீதனை புழங்காமல் வச்சிருக்கிறதும். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. புழங்காத சீதனம் அப்படின்னா யாரு பாசமா இருக்காலும் அவங்க வந்து பால் ஊத்துனா உயிர் போகும். ஆனா எந்த பெண்ணுக்குமே எப்படி வளர்ந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல புகுந்த வீட்டுல இருந்தாலும் கூட பிறந்தெடுத்து ஞாபகம் ஒண்ணு இருக்கும். அப்ப இறக்கம் தருவாயில் இருக்கும்போது உயிர் போகலன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த பெண்ணுக்கு பிறந்தெடுத்து ஞாபகம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு இந்த மண்ணை எடுத்து பிறந்தெடுத்து மண்ணை எடுத்து கரைச்சு அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க. அந்த பெண்ணு உயிர் விட்டுருவாங்க. அப்ப வந்து என்ன காரணம்? பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சீதனத்துல புழங்காத சீதனம் பிறந்தெடுத்து மண்ணு தான். இன்றைக்கு இந்த பகுதியில் நடக்குதா என்னன்னு தெரியல. இன்றைக்கு அந்த ஒரு பகுதியில் இன்றைக்கு நடக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல இன்றைக்கு வந்து பிறந்தெடுத்த பெண்கள் வந்து பிறந்த இடத்துல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அந்த முந்தானையில கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து அவங்க கொடுப்பாங்க. இந்த பிறந்த இடத்துல இருந்து இந்த மண்ணையும் எங்களை இந்த குடும்பத்தை எப்படி எங்களை காப்பாத்திரியோ எந்த பேரும் இல்லாமல் இந்த பிறந்த வீட்டு பெருமையை சேர்த்தாயோ அதே போல இந்த பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு நீ வாழ போற, நீ இந்த புகுந்த வீட்லயும் நீ பெருமை சேர்க்கணும் அப்படின்னு மடியில கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. அதனால இன்றைக்கு வந்து நடக்குது. இந்த மடியில வந்து தேங்காய் பழம் அப்படின்னு சொல்லி மடி நிரப்பி கொடுப்பாங்க. ஏன் நிரப்பி கொடுக்குறாங்க? தேங்காய்னா என்ன தெரியுமா? தேங்காய் உடைச்சோம்னா வெள்ளையா இருக்கும். உடைச்சோம்னா வெள்ளையா இருக்கும். என் மனசு எப்பொழுதும் வெண்மையாக வாழ்ந்து முடித்து போய்விட்டேன் அப்படின்னு தேங்காய் உடைப்பதற்காக தேங்காய் கொடுப்பாங்க. அந்த தேங்காயில இருந்து பூ வரும். திருவண்ணம்னா பூ வரும். அந்த பூவாகப்பட்டது எவ்வளவு மென்மையாக இருக்கின்றதோ அது மாதிரி இந்த குடும்பத்திலிருந்து நான் வாழ்த்து விட்டேன் அப்படின்னு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுக்கு தேங்காயை கொடுப்போம். அதே மாதிரி வாழைப்பழம் வச்சிருக்கா பத்தியா? வாழைப்பழம் அதை பார்த்தீங்கன்னாக்க உரிக்க என்ன தெரியும்? உரிச்சிட்டா தோல் உரிச்சிட்டா பழம் தான் தெரியும். வாழையடி வாழையாக எங்க பூலகத்திலே மனித உலகம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இது தமிழனுடைய பண்பாடு. வாழை இலை மட்டும்தான். இப்ப ஒரு வாழை இலை வந்து வாழைப்பழம் வந்து நம்ம வெட்டினோம்னா வாழைக்காய் வெட்டினோம்னா ஒரு பக்கம் இல்லாட்டி ஒரு பக்கம் கிளை அடிக்கும். ஆனா எல்லாமே கிளை அடிக்குமா? அடிக்காது. இப்ப ஏன் இறைவனுக்கு வந்து வாழைப்பழத்தை கொண்டு போய் நம்ம முருகப்பெருமானுக்கு படைக்கிறோம்? இப்ப எல்லாத்துக்குமே படைக்க எல்லா தெய்வங்களுக்குமே வந்து வாழைப்பழம் படைக்கிறோம். பழத்திலே வந்து எத்தனை 3 வகை பழம் இருக்கு.
மாப்பழம் அது வேற. இந்த வாழைப்பழத்துல 3 வகை இருக்கு. எப்படிங்க? மொந்த பழம் பாத்திருக்கீங்களா? மொந்த பழம். உங்க பேச்சே சரியில்லை. நான் நாரதர்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்ததுல இருந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. விவரம் இருக்குமா அதுல? இல்ல. மொந்த பழம்னு சொல்லுவாங்க. நீங்க பிறந்த உடனே யானத்தை கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு வாய் பேச மாட்டீங்க. பேசுறத கேளுமா. யாருங்க? முழுசா என்ன சொல்ல போறோம்னு அதை நீ கேட்டு பேசணும். அப்புறம் மொந்த பழம்னு சொல்லுவாங்க. உங்க புலகத்துல சொல்றாங்கல்ல அந்த பழமே பிடிக்கும். பேயம் பழம்னு சொல்லியிருக்காங்க. பேயம் பழம்னு கேள்விப்பட்டீங்களா? பழம் இருக்காங்க. நம்ம பேயம் பழம் இருக்குல்ல, அப்படி ஒரு பழம் இருக்கு. அப்படி இன்னொரு பழம் என்ன இருக்கு? சின்ன அப்படி இருக்கா? பேயன் பழம்னு சொல்லுமா? பேயன் பழம்னு சொல்லுமா? இல்ல அப்புறம் இருக்கு. அந்த அவர் சொல்றாருல்ல, முந்தம் பழத்தை வந்து ஆதி காலத்துல முகுந்தம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாறி மாறி முந்தம் பழம்னு மாறிடுச்சு. இப்ப பேயம் பழம்னு சொல்றாங்கல்ல, அது கொஞ்சம் பெருசா இருக்குங்க. அது வந்து பார்த்தாக்க பேயம்பழம்னு சொல்லியிருக்காங்க. பேயம்பழம்னா யாரு? சிவபெருமானுக்கு உகந்த பழம் பேயன் பழம். முந்தம்பழம் ஆகப்பட்டது முகுந்தன் பெருமாளுக்கு உகந்த பழம் முகந்த பழம். இன்னொன்று சின்ன பழமா இருக்கு, அது என்ன பழம்? பூவம்பழம். அந்த பூவம்பழம் யாரு தெரியுமா? பூவம்பழம் தான் பிரம்மனுடைய பழம். பிரம்மனுக்கு உகந்தது பூவம்பழம். பூவிலிருந்து தொப்புளிலிருந்து வந்தார்ல பிரம்மனாகப்பட்டவன். மகாவிஷ்ணுடைய தொப்பு பூவிலிருந்து வந்தார்ல, அதுக்கு தான் பூவம்பழம்னு சொல்லுவாங்க. 3 வகை பழம் இருக்கு. உங்களுக்கு எந்த வகை பழம் நான் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீ வாங்கிக்கிறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, பிறந்த உடனே நீங்க வந்து யாரும் மாத்திரந்தா சொல்லிருப்பான். ஏற்கனவே உங்களுக்கு உங்க அண்ணன் சாபம் கொடுத்தாரு. அந்த கட்டத்திலேயே நீங்க இருங்க, உங்க அண்ணன் சாபம் கொடுத்தாரு. நீங்க வந்து இவ்வளவு வாய் சவுடாலதான் நீங்க பேசுவீங்க. ஒரே ஒரு விஷயம் கேளு. அந்த இலையில வந்து ஒரே ஒரு பருக்கு இருந்துச்சு. அந்த இலையில இருக்கக்கூடிய பருக்கையை நான் எடுத்து நக்கி சாப்பிட்டதுனால சின்ன பிள்ளையா இருந்தீங்க. எனக்கு ராதாகிருஷ்ண மந்திரமாகப்பட்டது உண்டாச்சு. பரிமளாதான் கலாவதி வீட்டுல எத்தனை பிறந்தீங்க? எனக்கு ராதாகிருஷ்ண மந்திரம் உண்டாது, நான் நக்கினதுனால உண்டாச்சுன்னு நீ சொல்லிட்டு ஆரம்பிச்சு இல்ல. இன்னொரு சரியான விளக்கம் சொன்னீங்க. காரைக்குடி பகுதியில எச்சிக்கலை சாமி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அங்கே அந்த இடத்துலதான் நக்கப்பட்டதால் தான் ஞானம் பிறந்துச்சு என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வீரம் பாஞ்ச கட்டை. இதெல்லாம் நீ வந்து பேசி உங்க சமடாலு உங்க சட்டம் இந்த வீர பாஞ்ச கட்டங்கிறது என்னட்டு நீங்க சமடால சொல்லக்கூடாது. தவறங்குறிச்சி யாரு நீங்க வர நீங்க என்ன வீர பாஞ்ச கட்ட நீங்க என்ன சொல்றது? ஒரே ஒரு விஷயம், குரு இல்லாம யாரும் கத்துக்க முடியுமா? குருநாதர் இல்லாமல் கத்துக்கிட்டா குருட்டு வித்து அப்படிம்பாங்க. குருட்டு வித்து அப்படிம்பாங்க. அப்ப குரு இல்லாம கத்துக்கிட்டது யார்? இதுதான் இப்ப நான் கேள்வி கேட்டதுனாலயா? ஒழுங்கான பதில் வெளியில வர வேண்டிய ஆளு வரணும். மணி ஆயிடுச்சு, வர சொல்லுங்க. இங்க விட மாட்டாங்க மக்கள், இவங்க விட மாட்டாங்க. பள்ளியை சொல்லுங்க. வர வேண்டிய ஆளு வந்து வரணும் விடுங்க ஆளுன்னா நீ வச்சால. நீங்க அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளு கிடையாது. போன வருஷம் உங்களுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. அப்ப பேசிச்சு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேட்ட கேள்வி? குருநாதர் எல்லாமே யாரும் கத்துக்க முடியுமாங்க? சிவன் பாதி சக்தி பாதி, மிச்சம் பாதி எங்கே அப்படின்னு நம்ம கேட்டுச்சு. நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, சிவன் பாதி சக்தி பாதி அங்க எங்கே நடந்துச்சு? முனிவர் வந்து நான் சிவனை மட்டும் தான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப மகாலட்சுமி என்ன பண்ணா, எனக்கு பகுதி இடம் கொடுத்தாப்பா. அப்ப மிச்சம் பாதி எங்கே? மிச்சம் பாதி எங்க இருக்கு? பூலோகத்துல அரச மரத்தை பார்த்திருக்கியா? அரச மரம் பார்த்திருக்கியா? அரச மரமும் வேப்ப மரமும் இரண்டும் ஒன்றாக ஒரு இடத்துல முளைத்து வந்துச்சுன்னா, ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா திருமணம் நடக்கும். அப்ப திருமணம் நடக்குமா? அதனாலதான் அரச மரம் சிவபெருமானும் அப்ப வேப்ப மரம் பார்வதியாகவும் மிச்சம் பாதி பூலோகத்துல மரங்களாக பிறவி எடுத்தார்கள். இதுதான் மிச்சம் பாதி. நீங்க எங்க கேட்டது எத்தனையா இருந்தாலும் இன்னும் ஏத்துக்கணும். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் சொல்லணும். குருநாதர் இல்லாமல் யாரும் எதுவும் கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யாரு கத்துக்கிட்டானா, சாஸ்திரத்திலே பெரிய ஆள் யாருன்னா சகாதேவன். சகாதேவனாகப்பட்டவன் அவனுக்கு குருநாதர் இல்லாம யார்கிட்ட கத்துக்கிட்டான் அப்படின்னு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. பாண்டு மன்னன் இறக்குறதுக்கு முன்னாடி பஞ்சமடனை என்ன சொல்றா, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. என்னோட உடம்ப பிச்சு சாப்பிட்டீங்கன்னா உலகத்துல நடந்தது நடக்க போகுது அனைத்து உங்களுக்கு தெரியும். பஞ்சபாண்டவர் வந்து சொன்ன கேட்டு என்ன பண்ணாங்க, பாண்டு மன்னன் இறந்து போறாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண, தன்னோட தகப்பனார் உடம்ப பிச்சு சாப்பிடறதுக்காக போனாங்க. அப்பதான் கிருஷ்ண பார்த்தாரு. நல்லா அழகா தொட்டு பேசுறீங்க. பிறந்த உடனே உடம்பைய பிச்சு சாப்பிட்டாங்க. பிறந்த உடனேயா? இல்லம்மா, இறந்த உடனே அந்த உடம்பைய பிச்சு சாப்பிட்டாங்க. உடம்ப பிச்சு தான் சாப்பிட சொன்னாரு. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்கும். ஏன் அப்படி? உடம்ப பிச்சு தின்னாங்களா வேற உறுப்பை பிச்சு தின்னாங்களா? வேற உடம்பதான் பிச்சு. அவர் வந்து எதுவுமே சாப்பிடல, உடம்ப பிச்சு. அது ஒரு சாபம். ஆனா பேசுறா ஏன் எல்லா மனிதனும் தானே இறக்குறாங்க. பாண்டு மன்னன் மட்டும் இறந்த காலையில சம்பளம் கொடுக்க மாட்டாரு. முழுமையா கேளுங்க. முழுமையா படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? நீ தொட்டுக்கிட்டு வரையில முழுமையா படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? உடம்ப பிச்சு தின்னாங்களா? மகாபாரதத்தை படிச்சிருக்கீங்களா இல்லையா? உடம்ப பிச்சு தின்னாங்களா வேற உறுப்பை பிச்சு இருங்க வரேன். அப்ப
பிச்சு சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட சொன்ன கிருஷ்ணன் பார்த்தாரு. பஞ்சவனர் 5 பேரும் மனிதன் பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கணும். அப்ப என்ன சொன்னாரு, இவங்க பிச்சு சாப்பிட விடாம எரிக்கையை கொண்டு போய் சொன்னார். அப்ப 4 பேரும் பஞ்சவனர் 5 பேரும் போனாங்க. கிருஷ்ணன் விறகு வெட்ட போனார். அப்ப சகாதேவன் சின்ன பிள்ளை, இவன் சின்ன பிள்ளை. உங்களை நான் சொல்லல சாடையா இல்ல ஏங்க நீங்க சாட பத்தி உங்களவே நான் சொல்லுவேன் மட்டும் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இவன் சின்ன பிள்ளை விடிஞ்சாலும் இந்த உடம்ப நரி நாய் இழுத்துட்டு போகாம இருக்க சின்ன பிள்ளைய காவலுக்கு உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. 4 பேருமே விறகு சுமந்துருவாங்க. பஞ்சவனம் 4 பேரும் கிருஷ்ணனும் தலைப்போட கொண்டு வந்து போட்டார். சகாதேவன் பார்த்தான், எங்க அன்னைக்கு 4 பேரும் தலையில விறகு சுமந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு களைப்பு தெரியும். கிருஷ்ணா நீங்க விறகு சுமக்கவே கிடையாது, உங்க தலைக்கு மேல ஆகாயமாக்கம் வந்தாலும் பறந்து வந்துச்சு அப்படின்னு அவன் சொன்னான். அப்பதான் கிருஷ்ணன் பார்த்தா, ஆகா இவன் ஜாதான சின்ன பையனை விட நினைச்சான். உங்களை நான் சொல்லல, இவன் ஏதோ உன்னை பிச்சு சாப்பிட்டுட்டான் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அப்பதான் என்னத்தை அப்பதான் ரகசியமா கூப்பிட்டு கேட்டார், சகாதேவா உன்னோட தகப்பனார் சொன்னத எதையும் பிச்சு சாப்பிட்டியா? அப்பதான் சுண்டு வரல பசி எடுத்துன்னு சொல்லல, தன்னோட தகப்பனார் சொன்னார் அப்படின்னு சுண்டு வரல பிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இடத்துக்கு வரணும், நான் கேட்டதுக்கு வரவு சொல்றது கேட்கறதுக்கு முன்னாடி ஏங்க அதைத்தான் முழுமையா சொல்றேன்ல. சுண்டு வரல பிச்சு சாப்பிட்டேன். பிச்சு சாப்பிட்டதுனால உலகத்துல நடந்தது நடக்க போது சாஸ்திரத்துல சகாதேவன் பெரியாளனா. அப்ப எப்படி குருநாதர் இல்லாமல் யாரு கத்துக்கிட்டானா, சகாதேவனாகப்பட்டும் தன்னோட தகப்பனார் சுண்டு வரல பிச்சு சாப்பிட்டதால சாஸ்திரத்துல பெரிய ஆளா ஆனா. இது நீங்க கேட்ட கல்வி விளக்கம். ஆனா உலகத்திலேயே சகாதேவன் வந்து ஏகலைவன் வந்து குரு இல்லாம கத்துக்கலையா? குரு இல்லாம தான் கத்துக்கிட்டாரு. அதையும் பேசக்கூடாதா? சரி, குருநாதர் இல்லாம ஏகலைவன் கத்துக்கிட்டான். வாடா போடன்னு அழகா பேசினீல, மனசு நொந்து பேசினீங்களா இல்ல சந்தோஷமா? நான் போய் எங்க உங்களை போய் சாட பேசுறேன். நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்களுக்கு புள்ள மாதிரி. நீங்க போய் நான் என்ன தெரியுமா சொல்றேன், மாங்காய் பால் உண்டு பருவோருக்கு தேங்காய் பால் எதுக்குடின்னு. இப்படி ஒரு மருமையம் கிடைச்சிச்சுன்னா தூங்கும் போது குலைவுகளை தூக்கி தலையில போட்டு கொண்டே அப்படி இல்லைங்க. மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு 2 தேங்காய் பால் எதுக்கடி? இல்ல எதுக்கடி? ஒரு பெண்ணு ஒரு ஆணு வந்து காதலிச்சுட்டு 2 பேரும் கூட்டிட்டு ஓடுன்னு சொன்னாங்களா. அதுக்கு இவன் சொன்னாலா, மரமீறி மரபூசு மரபிடித்து போறவரேன் என் நண்பனை கண்டீரும் அப்படின்னு கேட்டான். நான் உங்களை கல்யாணம் பண்ண நண்பனை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கேட்டானா. அப்ப அவன் என்ன சொன்னானா, நீங்க கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, பிள்ளை பெற்று 6 நாள் ஆச்சு. நானா கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, பிள்ளை பெற்று 6 நாள். அது எப்படிங்க 3 நாளைக்கு இல்ல 6 நாளைக்குள்ள பிள்ளை பார்க்க முடியும்? கல்யாணம் முடிஞ்சு 3 நாள், பிள்ளை பெற்று 6 நாள். இதுக்கு அதுக்கு ஜமுதம் இருக்கா? கிடையாது. ஜமுதம் இருக்கா? 4 கால் வாகனமே நாளைக்கு போகுது உன் தலைன்னாங்களாம். யாருக்கு தலை? 4 கால் வாகனமே நாளைக்கு போகுதடி உன் தலை அப்படின்னா. ஆளாகி 5 நாள், கல்யாணம் ஆகி 6 நாள், பிள்ளை பெற்று 10 நாள். இருமா, மாங்காய் பால் உண்டு மலைமையில் இருக்கும், அது ஒரு விஷயம். 4 கால் வாகனமே நாளைக்கு போகுதடி உன் தலை அப்படின்னாங்களாம். அதுக்கு தலையே இல்லாத தருத்தனியமே யாரை பத்தி கேக்குறியா? கதையில பேசுறேன். தலையே இல்லாத தருத்தனியமே யாரு சொன்ன விடுதலை என்னடி சொல்லடி அடியே இங்க பாருடி என்னைய அப்படின்னாங்களாம். சரி, எதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க மாமா? சரி, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நீ சொல்லக்கூடாது விளக்கம். நீனும் படிச்சுக்குவா, நானும் படிச்சுட்டு வரேன், பேசிக்குவேன். வந்த காரணத்தை சொல்லுங்க. இப்ப தந்தை பேர் என்ன? நம்பி. தாய் பெயர் நங்கை. அடுத்து வரும்பொழுது இதுக்கு பதில் நீ சொல்லணும் சந்திக்கையில. யாரு? ஆமா, தந்தை பேர் நம்பி. ஆமா. தாய் பெயர் வள்ளி. ஆமா. உன் பெயர்? என் பெயர் வள்ளி. அப்படிதான் விரட்டி அடிப்பேன். சரி, இப்ப என்ன செய்யற இந்த இடத்துல? காவல் காக்குறேன். காவல் காக்குற? திணைக்காவல். எத்தனை நாளா காக்குற? எல்லாம் திணை 70 நாள். 70 நாள் காக்க முடியுமா? 27 24 நாள் காப்போம். இல்ல, நீ எத்தனை நாள் உன்னால காக்க முடியும்? 27 நாள் தான் காக்க முடியும். அவன் 3 நாள் வந்து காக்க முடியாது. காக்க முடியாது, ஒத்துக்கிட்டா சரி. பருவம் 7 அடைஞ்சிருக்க பருவம் மக்கை பருவம். சரி, ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அண்ணன், தாபத்தை தீரா தண்ணீர், தரத்திர மரியா வெண்ணீர், கோபத்தை அடக்கா வீடன், பொறுமொழி கொள்ளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தமும், பயனில்லை ஏழும் இருந்து பயனில்லை சொல்லியிருக்காங்க. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை இருந்தான்னா இல்லாட்டி என்ன? வரண நிலத்துக்கு நீர் தேவை, இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் தேவை, பருவம் அடைஞ்ச பொண்ணுக்கு அதுவும் பாதுகாப்பு தான், விளைந்த பயிருக்கு அதுவும் பாதுகாப்பு தான், வேலி வேணும். விளைந்த பயிருக்கு விளைந்த பயிருக்கு வந்து அதுவும் ஒரு பாதுகாப்பு தான் வேணும். பாதுகாப்பு வேணும். ஆமா. இப்ப எதுக்கு தெரியுமா நான் வந்திருக்கேன்? எதுக்கு தான் வந்திருக்கீங்க? உனக்கு ஒரு ஆப் வைக்கிறதுக்காக வந்திருக்கேன்.
அடுத்து உங்களுக்கு தான் ஆப்பு. இல்லம்மா பாதுகாப்பு இல்ல உங்களுக்கு தான் ஆப்பு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். பாதுகாப்பு பாதுகாப்புனா இப்ப பாதுகாப்புனா எங்க அண்ணன் 7 பேர் இருக்காங்க. அதுவும் நடக்காது. எங்க தாய் பேர் இருக்காங்க. அதுவும் நடக்காது. என்ன நடக்காது? கடைசி வரையும் உன்னை வச்சு நீங்க வச்ச சட்டமா? கடைசி வரையும் உன்னை வச்சு காப்பாத்துறது யாரு? கடைசி வரையும் வச்சு காப்பாற்றக்கூடியது புருஷன். அப்ப என்ன எதுக்கு திரும்ப நான் வந்திருக்கேன்? உனக்கு நான் புருஷன். நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. பார்த்து வந்துருக்கேன். பார்த்து வந்திருக்கீங்களா? மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிற, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு போறேன். சொல்லவா மாப்பிள்ள? சொல்லுங்க பாப்பா. அது வாராம வாராம வேலேந்தி முடித்தேன். ஏங்க பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும். என்னது? நான் இந்த பக்கம் பாக்குறேன், இந்த பக்கம் பாக்குறேன், இந்த பக்கம் பாக்குறேன், யாரையுமே காணா. வருவா பாருப்ப. ஆயுதத்தை தூக்கிட்டு வருவாங்க. ஆத்தாடி நீங்க இருக்கீல்ல? எதுக்குங்க? பிள்ளைக்கு ஆதரவா. ஆதரவா. அது வாராம வாராம அம்மா சொல்லுவா கிளம்புதா அது வாராம வாராம அம்மா ஏதோ சொல்லுவா. அங்கனும் என்று தான் வேணம்மா, அங்கனும் என்று தான் வேணம்மா. பயமா அங்கனும் என்று தான் வேணம்மா, அங்கனும் என்று தான் வேணம்மா. நன்றி நன்றி நன்றி. கந்தன், கடம்பன், கார்த்திகன், முருகன் அந்த வேலைவன மாப்பிள்ளையை பார்த்து வந்திருக்கேன். சம்மதத்தை நீ சீக்கிரம். நல்ல மனசருக்கு பிள்ளை பிறந்திருக்கு பாருங்க. அல்லும் பகலும் இந்த அவத்தையை விடுத்து அல்லும் பகலும். நல்ல மனசருக்கு புள்ள பிறந்திருக்கு பாருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், சாமி எனக்கு புடிச்ச வேணும் உங்கள்ட்ட கேட்டேனா இல்ல வெத்தலை வாக்கு வச்சு அழைச்சேனா? எந்த பொம்பளை பிள்ளையாது நாங்க வேண்டுவோம் பொம்பளை பிள்ளையாது முருகன் பெருமாளை மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. பொம்பளை பிள்ளையாது எனக்கு புருஷன் பார்த்துவானு யாராவது சொல்லுவாங்களா? மனசு அது கேட்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன் விஷயம் கேளுங்க. அந்த மூக்கு கோழி அடகாத்துச்சு வச்சுங்களேன், அடை தெளியறதுக்கு ஒரு இறகு எடுத்து குத்தி விட்டுருவாங்க மூக்குல. அப்ப அடை தெளிஞ்சு ஓடி போயிரும் மூக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மூக்கு செவந்துருச்சு. அப்ப மூக்கு செவந்துட்டா அப்ப நீங்க ஒரு அடகாக்கணும், உங்களுக்கு குழந்தை பெக்கணும். நான் என்ன சொல்றேன், அப்ப எடுத்து நீங்க பொம்பளை நின்னு பிரம்மச்சாரி மாதிரி நீங்க பேசணும். நீங்க கிருஷ்ண மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் தூக்கி வீசி எடுத்துக்கங்க. சிறகு எடுத்து உங்க மூக்கல குத்தலாம்னு நான் வந்திருக்கேன். நீங்க என்னடா குத்துறது? நாங்க திருப்பி குத்தி விட்டுருவோம். நீங்க குத்தணும்னு நினைக்க கூடாது. சரி நீங்களா குத்துங்க. நீங்களா திருப்பி குத்துங்க. நீங்க உங்களுக்கு எனக்கு தெரிய வராதுங்க. அட நாராயணா, நான் சொல்றது கேளுங்க. நீங்க ராமபர கூட்டம், நாங்க பட்டை அடிக்கிற கூட்டம். இன்னொரு விஷயம் கேளுங்களே, நீங்க வந்து படுக்க வச்சு போடுற கூட்டம், நாங்க நிக்க வச்சு போடுற கூட்டம். நீங்க நிக்க வச்சு ஒரு விஷயம் கேளுங்க. ஒரே விஷயம் கேளுங்க. பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய பட்டையை போடுறது நீங்க படுக்க வச்சு போடுறது. நாங்க எல்லாம் நிக்க வச்சு போடுறதுன்னா ராமத்தை நிக்க வச்சு நாமத்தை போடுறது. ஆனா கொஞ்சம் அசந்தி எல்லாம் உங்களை உட்கார வச்சு போட்டு போடலாம். போய் என்னத்துக்கு கேக்குறேன், அது வேற ஆள பாருங்க. உங்களை உட்கார வச்சு போடலாம்னு ஆசைப்படுறேன். நான் என்ன சொல்றேன், முருகப்பெருமான் குலக்கடவுள் தான் இருங்க. சரி, முருகப்பெருமான் குலக்கடவுள் தான். சரி,
நாங்க வேடுவர் குலம். இப்ப முருகப்பெருமான நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்கல்ல, ஆமா. அடுத்து இந்த பகுதிக்கு வந்து எல்லாத்துலயும் கேள்வி கேட்டிருக்கேன். அதை பத்தி நான் கவலைப்படல. இந்த பகுதிக்கு வந்தா நீங்க விளக்கத்தை சொல்லணும். நல்லா. நான் சின்ன பிள்ளை, காட்டுவாசியா. ஆமா. அதே நேரத்துல நாங்க வேடுவர் குலம். ஒரே ஒரு விஷயம். முருகப்பெருமான என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எந்த குலத்தோட என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? நல்ல விஷயம். அதே மாதிரி பார்க்கும் பொழுது முருகப்பெருமானாகப்பட்ட முருகப்பெருமான் எந்த குலத்தோட என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாரு? நான் சொல்றேன் கேளுமா. முருகப்பெருமானாகப்பட்டவருக்கு முதலிலே காவடி எடுத்தது யாருன்னு முதல்ல புள்ளி வச்சிருக்கேன். ஆமா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் சொல்லாமே நான் போவேன். முருகப்பெருமானுக்கு முதலிலே காவடி எடுத்தது அப்ப சக்திகிரி சிவகிரி அப்படின்னு 2 மலை. அப்படின்னா யாரு? இடும்பாசுரனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனாகப்பட்டவன் என்ன செஞ்சான்னாக்க பிரம்மதண்டம் என்று சொல்லக்கூடிய தண்டத்தை தோள்ல வச்சு இந்த 2 மலையும் தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போனானா. அப்பதான் முருகப்பெருமான் பார்த்தான். ஆஹா, சக்திகிரி சிவகிரி மலையை கொண்டு வர சொன்னாரு, அகத்திய ஒருவர் கொண்டு வர சொன்னாரு. மலையை தூக்கிக்கிட்டு போறேன். கொண்டு வந்தாங்களா இல்லையா? அந்த 2 மலையை தூக்கிக்கிட்டு போனது மலையை கொண்டு போனாங்க. பெருமான் எந்த மலையில ஏறி உட்கார்ந்தார்? சக்திகிரி மலையில உட்கார்ந்துட்டாரு. அங்க இருக்கக்கூடிய மலைக்கு பேர் என்ன? சிவகிரி சக்திகிரி மலையா இருக்கு. பழனி மலையில முருகன் எந்த மலையில இருக்கா? சக்திகிரி மலையில தான் இருக்காரு. அந்த மலைக்கு என்ன பேர்? முதல்ல பழனிதான். திருஆவணங்குடி பேர் இருக்கு. மண்டே புழக்க போறேன். பேரு நிறைய பேர் இருக்கு. அந்த மலை முதல்ல பேர் வச்சது என்ன மலை? யாருங்க? நீங்க கேட்டது என்ன? சரி, நாளாக போதான் சத்தம் கேட்டுருச்சு. ஆகையால அப்ப நான் எதுக்கு தெரியுமா நான் சொல்லி வச்சிருக்கேன்? யான பண்டாரம்னு ஒண்ணு இருக்கு அவர் பேருக்கு, தெரியுங்களா? அதை நான் கேட்கல. பண்டாரமா பரதேசி இருக்கு. ஏன் எதனால அந்த பேர் வந்துச்சு? ஞான பண்டாரம்னா பண்ணி என்றால் இசை. அந்த இசையை பாடக்கூடியது ஆரம் என்று சொன்னால் மணிமாலை. பண்டாரம் என்று சொன்னால் அந்த பண்டாரம் வாங்கி செவடால அடுத்து வாங்க. நீங்க 3 மணிக்கு தந்து எதை சொன்னாலும் அதை கேட்டுட்டு போறாங்க. உண்மை ஏத்துவேன். பண்ணி என்றால் இசை, ஆரம் என்றால் மணிமாலை. இசை என்ற மணிமாலையை முருகப்பெருமான் தன்னுடைய கழுத்திலே போட்டுக் கொண்டிருக்கின்றார். எப்படி இப்படி? நாங்கெல்லாம் நீங்க எல்லாம் சோறு திங்கிறது இல்லையா? சோறெல்லாம் சாப்பிடுறது காற்றுதான். காற்றுதான். தூய காற்று உண்ணக்கூடிய நீங்க. ஆமா ஆமா ஆமா. மாப்பிள்ளை பார்த்து வந்துருக்கீங்களா? ஆமா. முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்க முடியும். கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கடவுளா நினைக்கலாம். முதல்ல முருகப்பெருமான உன்னை திருமணம் பண்ண சொல்லல, கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கேன். திருமணத்துக்கும் கல்யாணத்துக்கு என்ன விஷயம் தெரியுமா? திருமணம் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருமணத்தை உட்கார்ந்து அக்னியை வளர்த்து அதுல சுற்றி வந்து திருமணம் நடக்குது. திருமணம் சரி. கல்யாணம்னா நீ முருகப்பெருமானை கூட்டிக்கிட்டு ஓட சொல்லியிருக்கேன். எங்க குல வழக்கமே அப்படிதான். அப்ப கூட்டிக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா, எங்க குல வழக்கமே அப்படிதான். மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா கூட்டிட்டு ஓடி போயிருவோம். அப்ப கூட்டிட்டு ஓடத்தான் சொல்லுவோம். இந்த வேலை பாக்குறதுக்கு எங்க ஆட்சி போய் இந்த வேலையை நீ பாத்துட்டு நிக்கிறதுக்கு முச்சந்தில உட்கார்ந்து நீங்க தான் உட்காரணும். ஊரா சுத்திட்டு இருந்தாங்க. நாங்க இந்த இடத்துல இருங்க. உட்கார வச்சு போடணும்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல காவல் பார்த்து நாங்க இங்கே நிக்க முடியும். இந்த இடத்துல நாங்க சொந்தமா வைக்க முடியும். ஆனா நீங்க நின்னா என்ன ஆகும்? உங்க சிரசாக மட்டும் வெடிச்சிடும். அது வெடிக்கிறதுக்கு முன்னால ஊரா சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி என்ன தெரியும்? அது வெடிக்க ஊக்கி வீசி விடுங்க. சாமி குட்டி உண்மையை தானே சொல்றேன். சாமி குட்டியில காலையில பாருங்க, நானும் பார்த்துட்டேன். இறங்கணும்னா வீட்டுக்கெல்லாம் போறது கிடையாது. இன்னமும் நடக்குது அப்படி. பஸ் ஸ்டாண்ட சுத்திட்டே இருக்கீங்களா? ஏன்னா நான் கூட்டி கொடுப்பது இந்த கோத்து 2 முறையும் மாப்பிள்ளை பிடிக்கிறால பெருசா போக வேண்டியது. நான் காட்டுறதா முருகப்பெருமான் வாழ மாத்த முடியும். நான் காட்ட முடியாது கழுத்தை. கழுத்தை காவல சீக்கிரம் குளிக்கிறோம். கழுத்தை காட்டுறதுல தலைய குளுக்குன்னா என்ன ஆகும்? நீ குனிஞ்சாத்தே அவன் போடுவான். யார் கேட்டா? மாலைய முருகப்பெருமான் கழுத்துல குடியவும் மாட்டேன், தலைய காட்டவும் மாட்டேன். உன்னை நான் இன்னைக்கு உட்கார வச்சு நான் போடலன்னா நீங்க மனவரையில மஞ்சள் கலந்த அரிசி, மஞ்சள் கலந்த அரிசி நீங்க அதுக்கெல்லாம் சரி பண்ணி வர முடிய போங்க. போடலாம் இன்னைக்கு. ஓயிருங்க பேசாம. யார் மண்டையில அடிக்கிறது? இன்னைக்கு மண்டையில நான் அடிச்சு இது என்ன இது என்னமோ கேக்குறீங்க?
மாத்தாடி நாரதர் போயிருக்காரு. எங்க போயிருக்காரு தாய் மாமர? ஏத்தா உனக்கு அந்த நோக்கமே இல்லையா? அது எப்படிங்க மனுஷனா பிறந்தா அப்புறம் ஆசை இல்லாம இருக்குமா? மனிதனா ஏன் அவர்கிட்ட வேண்டாம் வேலைன்னு சொன்னேன்? நான் முருகப்பெருமானுக்காக காத்து கிடக்குன்னு சொன்னா ஆத்தாடி இந்த பிள்ளை எப்பப்பான்னு காத்து கிடக்கும் சொன்னாலும் ஏத்துக்கிறதுன்னு நினைக்க மாட்டாரு. நான் எந்த அளவுக்கு பிடிக்கலன்னு முருகன் போய் ஓரத்தை சொல்லுவார். அதாவது பிடிக்கலன்னு சொன்னவனையே நாரதருக்கு வந்துச்சா என்ன வந்துச்சா? கோபம் தான். முருகப்பெருமான் விவரத்தை சொல்வார். முருகன் அங்க இருந்து வருவார். சரி, அங்க இருந்து வந்தவன அங்க இருந்து கையில பிடிச்சுக்கிட்டே வருவார். எது? கல்யாணம் பண்ற வரை அவர் பிடிச்சிருப்பார். கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் என்ன கொடுப்பாரு? நீங்க பிடிச்சுக்குவீங்க. என்னால பிடிக்க முடிஞ்சா பிடிக்கிறேன், இல்லாட்டி நம்ம சிங்கத்துல கொடுத்தோம்னா ஊர் ஒரு பிடிச்சுக்கிட்டே போயிட்டோம். முருகா உங்களுக்காக தான் காத்திருக்கு, சீக்கிரம் வாங்க முருகா.